நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தொகுதிகளை குறித்த பேச்சுவார்த்தையில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் இணைந்திருக்கிறது. தற்போது அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், குறிப்பாக 6 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இன்றைக்குள்ளாக இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுதா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசி வருகிறார்கள். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மாநில குழுவில் நேற்று இரவு வரை ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் கடந்த முறை பெற்ற 6 தொகுதிகளை பெற வேண்டும் என்று மாநில குழு அறிவித்ததாகவும், அதே நேரத்தில் செயற்குழு கூட்டத்தில் தொடர்ந்து திமுகவோடு கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய நிலையில் ஒரு நிதானமான முடிவை எடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாகவும், அந்த அடிப்படையில் இன்று முதலமைச்சரை மீண்டும் சந்தித்து பேசுவது என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்பொழுது பேசி வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலாக இருக்கிறது. இந்த 6 தொகுதிகள் என்பது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற தற்போதைய நிலை இருப்பதாகவும், ஏற்கனவே இரட்டை இலக்க தொகுதி 8 தொகுதி என்ற எண்ணிக்கையை உயர்த்தி கேட்ட போது அதற்கு கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என்று ஏற்கனவே திமுக தெரிவித்திருந்த நிலையில் அதே எண்ணிக்கை 6 தொகுதியை பெற வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே 6 தொகுதி என்ற பேச்சுவார்த்தையில் 5 தொகுதி என்ற அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதலாக ஒரு இடத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடுப்பாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகிகள் பேசி வர்றாங்க. ஏறக்குறைய 15 நிமிடத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடைய அறையில் நடைபெற்று வருகிறது. கோகுல், பரிந்துரை பட்டியலில் 6 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதை பட்டியல வச்சிருக்கிறாங்க? வெற்றி வாய்ப்புகள் குறித்து என்ன சொல்லப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்து? தொடர்ந்து கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றாங்க. இதில் கீழ்வேலூர் தொகுதி, நாகப்பட்டினம் தொகுதி, அதே போல கந்தர்வக்கோட்டை தொகுதி உள்ளிட்ட தொகுதிகளை இந்த முறையும் மீண்டும் கேட்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தகவல் சொல்லப்படுகிறது. அதே போல மற்ற தொகுதிகளில், அதாவது சென்னையில் ஏற்கனவே கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்ற மதுராவாயல் உள்ளிட்ட தொகுதிகளை இந்த முறை கேட்பது என்ற ஒரு விருப்ப பட்டியலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருப்பதாகவும், அரூர் உள்ளிட்ட தொகுதிகளை மீண்டும் கேட்பது என்ற ஒரு முடிவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதாகவும், அதே நேரத்தில் தற்பொழுது எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விவாதம் எத்தனை எண்ணிக்கை என்பது இறுதி செய்யப்படுகிறதோ அந்த அடிப்படையில் இந்த விருப்ப பட்டியலை வழங்குவது என்ற ஒரு முடிவு செய்திருப்பதாக தற்போதைய தகவல். முதற்கட்டமாக எண்ணிக்கையை தான் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்காங்க. எண்ணிக்கையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் தற்பொழுது கையெழுத்து ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சரும் இன்றைய தினத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. கோகுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இவ்வளவு நாளாக நீடித்து வருவதற்கான என்ன காரணம் சொல்லப்படுகிறது? இவர்களுடைய பேச்சுவார்த்தை முடிவடையதால விசிகவுடைய தொகுதி பங்கீடும் இழுபறியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதா? நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடையும் தொடர்ந்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. முதற்கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொகுதி பங்கீட்டு குழு திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பின்னர் முதலமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்ட பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என்ற ஒரு தகவலும், அதன் பின்னர் தேமுதிகவிற்கான உடன்பாடு எட்டப்படும் என்ற ஒரு தகவலும் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் சொல்லி வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு முதலமைச்சர் சந்தித்து பேசி வருகிறார். அதன் பின்னர் இன்று மாலையே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது நாளை முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே 2 நாட்களில் முடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டிருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கூடுதல் இடங்கள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட கூடுதலாக 6 இடங்களை வழங்க வேண்டும், ஒரு இடத்தை கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருவதால் தான் இந்த இழுபறி நீடித்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கடந்த தேர்தலை விட கூடுதல் இடங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இன்று மாலையோ நாளையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடையும் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் விசிகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கும்னு சொல்லலாமா திரு கோகுல்? நிச்சயமாக தொகுதிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தேமுதிக புதிதாக இந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு கூடுதல் இடங்களை விட்டுக் கொடுப்பதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக ஆரம்பம் முதலே பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தி வர்றாங்க. அதில் தான் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்து வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திமுகவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை வழங்கிய 6 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை கூடுதல் தொகுதியை பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இரட்டை இலக்க தொகுதியோடு எதிர்பார்ப்போடு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு அதுபோன்ற ஒரு சூழல் தற்போது இல்லை என்ற ஒரு பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்து வருவதாகவும், வெளியில் வச்சு அதாவது அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையை தேமுதிக நிர்வாகிகளோடு திமுக தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் நடத்தி வருவதாக தகவலாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் வேலுவை சுதீஷ் சந்தித்து பேசியிருப்பதாக தகவலாம் வெளியாகக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன்பாடுக்கு பின்னர் தேமுதிகவோடு நிச்சயமாக உடன்பாடு எட்டப்படும். ஏனென்றால் ஏற்கனவே ராஜ்யசபா உடன்பாடு எட்டப்பட்டு அந்த அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினராக சுதீஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எண்ணிக்கையில் இந்த ஒரு இழுபறி இருக்கக்கூடிய நிலையில் இன்றோ நாளையோ எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். ஏறக்குறைய 28ஆம் தேதிக்குள் அனைத்தையும் முடித்து திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த வியூகத்தின் அடிப்படையில் வேலைகளை தொடங்கி வருவதாகவும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே அனைத்தையும் முடித்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக வேகப்படுத்தி வருவதாகவும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. கோகுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து 6 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் உறுதியா இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு என்ன காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த பேச்சுவார்த்தையான இழுபறி நீடிக்கிறது கோகுல்? நிச்சயமாக தொடர்ந்து எண்ணிக்கையை கூடுதலாக வழங்க முடியாது என்பதை திமுக ஆரம்பம் முதலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தெரிவித்து விட்டார்கள். ஏனென்றால் திமுகவும் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள இருக்கிறது, அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளும் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. தேமுதிக, மக்கள் நீதி மையம் மட்டுமல்லாமல் எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட 9 கட்சிகள் திமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இல்லாமல் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை எதிர்பார்த்து இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அது போன்ற கட்சிகளுக்கு எண்ணிக்கையை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுவதால் மற்ற கூட்டணி கட்சிகள் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுக ஆரம்பம் முதலே பேச்சுவார்த்தையில் தெரிவித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. திமுகவும் எண்ணிக்கையை கடந்த தேர்தலை விட குறைத்துக் கொள்ள இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மதிமுகவிடமிருந்து 2 தொகுதிகள் தற்பொழுது பெறப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலை விட. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து 1 தொகுதி பெறப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடமிருந்து 1 தொகுதி பெறப்பட்டிருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிடமிருந்து 1 தொகுதி பெறப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஏற்கனவே ஒப்பந்தம் முடிந்த 4 கட்சிகளோடு எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் கூடுதல் தொகுதி என்று ஆரம்பம் முதலே பேச்சுவார்த்தை நடத்தி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற 6 தொகுதிகளை நிச்சயம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு இறுதியான ஒரு கருத்தை தெரிவித்த பின்னர் தான் நேற்று ஒரு மாநில குழுவில் ஒரு நீண்ட ஒரு விவாதம் நடைபெற்றது. சிலர் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது தனிச்சையாக போட்டியிடலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் திமுக கூட்டணியை ஆதரிக்கலாம் என்ற கருத்தை எல்லாம் முன் வச்சதாகலாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் தான் அதுபோன்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு 17 பேர் அடங்கிய செயற்குழுவில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாகவும், மீண்டும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம், முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம், அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது முதலமைச்சரோடு அண்ணா அறிவாலயத்தில் பேசி வருகிறார்கள். இந்த நம்பிக்கையில் ஏறக்குறைய இன்றைய தினமே உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போதைய தகவலாக இருக்கிறது. கோகுல், இப்போ கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில அந்த இடத்தையும் சேர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தரப்படக்கூடிய சூழல் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தளவு
கடந்த முறை பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. ஏறக்குறைய அவர் திமுக உறுப்பினரை போல தான் சட்டப்பேரவையை பொறுத்தளவு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒரு எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையை பெற வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவில் சில நிர்வாகிகள் முன் வச்சதாகலாம் தகவல் சொல்லப்பட்டது. நேற்றைய தினமே இது குறித்து அந்த மாநில குழுவில் விவாதிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் திமுகவும் தொகுதியை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழலில் தான் தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மற்ற கட்சிகளிடமும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள இருந்தால்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளோடு திமுக வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் திமுக இது போன்ற ஒரு வியூகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு ஏற்கனவே 6 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை இரட்டை இலக்கம் என்ற தொகுதியிலையும் அதன் பின்னர் தொகுதிகளை குறைத்துக் கொண்டு 8 என்ற எண்ணிக்கையில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் திமுக கடந்த முறை பெற்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தர முன்வந்திருப்பதாகவும், ஆனால் அதை திருமாவளவன் ஏற்றுக்கொள்ளாமல் தான் முதலமைச்சரை அவரும் சந்தித்து பேசியிருக்கார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எண்ணிக்கையை இறுதி செய்த பின்னர் பிசிகேக்கு இறுதி செய்யப்படும் என்று தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இன்னும் ஓரிரு நாட்களில் இன்றோ நாளையோ பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் யாரெல்லாம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன, இடம் கூடுதலாக கேட்டு? நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு, அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கனகராஜ், சாமுவேல் மற்றும் சிஐடியுடைய தொழிற்சங்க செயலாளராக இருக்கக்கூடிய கண்ணன் உள்ளிட்ட 4 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் மாநில குழு என்ன கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்துக்களை தான் தற்பொழுது முன்வைக்க வேண்டும். தற்பொழுது புதுச்சேரியுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்க வந்திருக்கார். அண்ணா அறிவாலயத்துக்கு அவர் சந்திக்க இருக்கார். ஏற்கனவே மாநில செயலர் சிவா அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய இன்றைய தினம் திமுக காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரியில் அந்த நெருக்கடி இருக்கிறது. நாளைய தினம் வேட்புமனு நிறைவடையக்கூடிய நிலையில் வேட்பாளர்களை இன்றைய தினம் நிச்சயம் அறிவித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் 2 கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வாறு இருக்க போகிறது, புதுச்சேரியோட நிலை என்ன என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஜெகத்ரட்சகன் வந்திருக்கார். காலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தை முடித்த பின்னர் வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறாங்க.